இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட்டோட ஸ்மார்ட் டச் சுவிட்சை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம பார்த்தோம்னா அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இதுதான் நமக்கு ஹோம்மேட் சுவிட்ச் வர்ற பாக்ஸ். ஸோ இது பார்த்தோம்னா மாடுலர் சுவிட்ச் டைப்பில் வரும். பாக்ஸில் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம அப்ராக்சிமேட்டாக 1000 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ பாக்ஸை உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தோம்னா ஒரு மாடுலர் ஸ்மார்ட் சுவிட்ச், அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் வாரண்டி கைடு இதான் இருக்குது. ஸோ இப்போ இந்த சுவிட்சில் நம்ம பார்த்தோம்னா ஃபேஸ், நியூட்ரல், அதுக்கப்புறம் 4 அவுட்புட் கனெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 4 அவுட்புட்டையுமே நம்ம இண்டிவிஜுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிள் கிளிக்கில் எல்லாத்தையுமே ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இதில் இருக்கிற நியூட்ரலும் எல்லுன்றதில் ஃபேஸும் நம்ம கொடுத்து கனெக்ட் பண்ணிடணும். பேலன்ஸ் இருக்கிற 1, 2, 3, 4ல் நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தோம்னா ஃபேஸ் அவுட்புட்டாக வரும். ஸோ இதில் நமக்கு 2 கலர் வேரியன்ட் இருக்குது. ஒன்று ஒயிட், இன்னொன்று பிளாக். நம்ம இப்போ ரீசெண்டாக ஆர்டர் பண்ணது பார்த்தோம்னா ஒயிட் கலர். ஸோ இப்போ இதில் நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பவர் சாக்கெட்டை ஆன் பண்ணோன்னா இதில் நடுவில் ப்ளூ கலரில் லைட் பிளிங்க் ஆகும். ஸோ இது பார்த்தோம்னா பேர் ஆகிறதுக்கு உள்ளது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பட்டன்லையுமே இண்டிவிஜுவல் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒயிட் கலரில் ஏறிறப்ப பார்த்தோம்னா ஆஃப் மோடில் இருக்கும். அதை எகெயின் ப்ரெஸ் பண்ணினோம்னா ப்ளூ கலருக்கு மாறிடும். ப்ளூ கலருக்கு மாறிடுச்சுன்னா சுவிட்ச் ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை நம்ம ஸ்மார்ட் ஹோமில் இன்டகிரேஷன் பண்ணணும், அதாவது நம்மளோட வைஃபைல கனெக்ட் பண்ணணும்னா நம்ம இதுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அது நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயே ஹோம்மேட் அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளில் இருக்குது. இதுக்கப்புறம் இது என்ன வேரியண்ட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இன்கேஸ் இது வந்து பேர் மோடில் இல்லை அப்படின்னா ஏதாவது 2 பட்டனை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சுவிட்சில் நமக்கு சுவிட்சு பேரிங் மோடுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு எந்த வைஃபைல பேர் பண்ணணுமோ அந்த வைஃபையோட யூசர் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த டிவைஸ் அந்த வைஃபையோட பேர் ஆயிரும். பேரான அடுத்த 1 நிமிஷத்தில் பார்த்தோம்னா ஃபோனில் நமக்கு அப்டேட்டும் ஆயிரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பேர் வேணாலுமே நம்ம கொடுத்துக்கலாம். இது பேர் ஆகிற அதே டயத்தில் நம்ம அலெக்ஸாவோட இன்டகிரேஷன் பண்ணியிருந்தோம்னா அலெக்ஸா கூடயே இன்டகிரேஷன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அப்ளிகேஷனில் எல்லா சுவிட்சஸுமே நமக்கு இங்கே விசிபிள் ஆகுது. இதுக்கு நம்ம என்ன இந்த ஒவ்வொரு சுவிட்சுக்கும் நம்ம என்ன நேம் வேணாலுமே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சுவிட்சை மேனுவலாக ஆன் பண்ணோன்னாலும் அப்ளிகேஷன் மூலமாகவும் ஆஃப் பண்ணிக்கலாம், அலெக்ஸா மூலமாகவும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதத்துலேயும் நம்மளால் இதை ஆன் ஆஃப் பண்ண முடியும். சிங்கிள் கிளிக்கில் எல்லாத்தையுமே ஆன் பண்ண முடியும், சிங்கிள் கிளிக்கில் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ண முடியும். இல்லை பர்டிகுலராக நமக்கு ஒரே ஒரு சுவிட்ச் வேணும் அப்படின்னாலும் நம்ம அதை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை பற்றி மேலும் உங்களுக்கு வேறு எந்த தகவல் தெரியணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்